ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 8/10/2025 மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று கடக ராசிக்கு வந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார். 6/10/2025 பௌர்ணமி திதி வருகிறதுங்க. மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. கடகராசி அன்பர்களுக்கு கவலைகள் எல்லாம் பறந்து போய்விட்டதுன்னு சொல்லணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் குரு பகவான் இப்போவும் இந்த வாரமும் 3 நாள் 12 தான் இருக்கார். கடைசி 4 நாள் கடகத்துக்கு வந்து உச்சமடைகிறார். இப்போது இதில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர். இந்த கடகத்துக்கு பாக்கியாதிபதி உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க, பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, எந்த ஒரு வேலையும் சரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காது. இப்போ அதெல்லாம் எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. பொற்காலங்க உங்களுக்கு. இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதுபோல் இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலே வாழ்க்கையில் உங்களுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும். பாக்கியாதிபதி உச்சமடைகிறார் ராசியில். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்குது இல்லையோ, எதிர்பார்க்காததும் நடக்குங்க. பல மழை பொழியும். 2ல் சுக்கிரன் இருக்கார், அதிகபட்சமாக 5 நாள் இருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போனாலும் பரிவர்த்தனை யோகத்தில் 4ல் ஆட்சி பெறுகிறார் கடைசி 2 நாள். அப்போ 11க்கும் 4க்கும் 11க்கும் உடையவர் சுக்கிரனும் நல்லா இருக்கார். 3க்கும் 12க்கும் உடைய புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் உச்சம் அடைகிறார். ஸோ இந்த வாரம் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். அற்புதமான ஒரு வாரம் இது. ராசிநாதன் சந்திர பகவான் முதல் நாள் ஒன்று தாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம். எங்கே இருக்கார் அப்படின்னா கும்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 9ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் சூப்பருங்க. அப்போ இந்த கடக ராசிக்கு இந்த வாரம் இந்த குரு வரார் பாருங்க, வர்றதே ஒரு அமுக்கலம். ராசிநாதனும் இன்னும் சூப்பராக இருக்கார். 6 நாள் அற்புதமாக இருக்கார் ராசிநாதன். இப்போது நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அகலுமா? அகலும். பாருங்கள், 10ஆம் இடத்து அதிபதி 10 பார்க்குறார் செவ்வாய். தொழிலில் இருந்து வந்த தர்ம சங்கடங்கள் விலகும், தொழில் சூடு பிடிக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதில் குறிப்பாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள், ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், யூனிஃபார்ம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய செக்யூரிட்டி, பிரைவேட் செக்யூரிட்டி சர்வீஸ் அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு
சூப்பரான ஒரு நேரம். தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நிச்சயமாக அந்த கடக ராசிக்கு ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். 2 சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கார், சனி பார்வையில் இருக்கார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய காசு பணத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. யாராவது கேட்டால் கொடுத்துடாதீங்க, திரும்ப வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி இந்த செவ்வாய் 4இல் இருப்பது செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். வீடு கட்டணுமா? கடகராசி அன்பர்கள் வீடு வாங்கணுமா? உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறப் போகிறது. பரிவர்த்தனை யோகத்தில் 4க்குரிய சுக்கிரன் கடைசி 2 நாள் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க மட்டுமல்ல, வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கவோ அல்லது 4 வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பூர்வீக சொத்து, அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் இல்லைங்க. நாங்கள் இருக்கிறது வெளியில் இருக்கோம், டவுனில். அது யாரோ சம்பாதிச்சு சாப்பிட்டு போகிறாங்க, ஒன்றும் எதுவும் கிடையாது, எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை, அதை விற்றுட்டு போயிடலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறவங்க இப்போ நல்ல விலைக்கு போகும், தாராளமாக விற்க முடியும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த கடக ராசிக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இது நாள் வரைக்கும் கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு, சண்டை, சச்சரவு, பிரச்சனை, பஞ்சாயத்து, ஏன் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் என்ன, கோர்ட்டுக்கே கூட சில பேர் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. எல்லாரும் பிரிஞ்சிட மாட்டாங்க, பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் தான் பிரிய முடியும். கணவன் மனைவி பிரிஞ்சு 2வது திருமணத்துக்கு போக முடியும். இப்போ சில பேர் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க விட்ட குறைய தொட்ட குறையாக ஒரு மாதிரி வீட்டிலே கூட இருந்திருப்பாங்க, ஒருத்தருக்கு பேசாமல், முழு ஈடுபாடு இல்லாமல், கணவன் மனைவின்ற ஒரு எதுவும் இல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை. இருக்கிற ஈகோலாம் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு அனுசரணையாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய நேரம் எது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் வளர்ச்சி அடையும். இதனால் வரைக்கும் ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள். உதாசீனப்படுத்திய உறவினர்கள் கூட உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களை ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணுவார். அப்படி ஒரு நேரம் இது. உங்களை பொறுத்த வரலையும் சனி பகவான் 9இல் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், இன்னல்கள் வரும், தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை. கோயில் குளங்களுக்கு போவீங்க, தர்ம ஸ்தாபனங்களுக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு நன்கொடைகள் வழங்குவீங்க. மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் வலுப்பதற்கு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்க தாராளமாக அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். ஏன்னா செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். அது மட்டுமல்ல,
சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களும் தொழிலை ஆரம்பிக்கலாம். 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறாக, அதாவது என்ன நினைக்கிறீங்களோ அது ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே ஜெயிக்காது, ஆனால் அது அடுத்த அட்டம்ப்டே ஜெயிக்கும். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி பாருங்கள், ராசிநாதனுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னோம். முதல் ஒரே நாள் தான் சரியில்லை. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்தில் குரு பார்வை, குரு சந்திர யோகம், 10ஆம் இடத்தில் சந்திரன் சூப்பர், 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும். ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. 2இல் இருக்கும் கேது பகவான் கொடுக்கல் வாங்கல் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கல். ஆனால் 2இல் சுக்கிரன் இருப்பது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா 2-11 லிங்க் இருக்குது பாருங்கள். 11க்குடையவன் 2இல் இருக்கிறார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். பரிவர்த்தனை யோகத்தில் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், ஆன்மீக துறையில் பணியாற்றுபவர்கள், ஆலயங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான நேரம் காலம். ஆனால் ராகு 8இல் இருக்கிறது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இது நாள் வரைக்கும் குரு பார்வையில் இருந்தார். இப்போவும் 3 நாள் பார்ப்பார், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பிரச்சனையை தலையிட்டுக்காதீங்க. அதுவும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு அசிங்கம், அவமானம் ஏற்படும். அது கடைசி 3 நாள் உங்களுக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு கூட போக வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும். மிகுந்த எச்சரிக்கை தேவை. மற்றபடி இது சூப்பரான ஒரு வாரங்க. இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி கூட கொஞ்சம் 2ஆம் இடத்துல கேது இருப்பதால கொஞ்சம் பார்த்து பேசணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பட்டீஸ்வரம், விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். மற்றபடி ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷம் நிறைந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல நிம்மதியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.